Hey, what's up cubing? This is guys. இந்த வீடியோல நீங்க most expected 2020 வீடியோவான நம்மளுடைய cube collection தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நம்ம 2x2 ல இருந்து ஆரம்பிப்போம். இங்க இருக்குது பாத்தீங்கன்னா she 2x2 and இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு budget 2x2. இது வந்து ஸ்டிக்கர்ட் அண்ட் ஸ்டிக்கர்லெஸ்ல வருது. இது ஆக்சுவலி என்னன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து நான் வாங்கின ஒன் ஆஃப் த 2x2 இது. எனக்கு இந்த கியூப் ரொம்ப பிடிக்கும். எதனாலனா என்ன சொல்ல டேர்ன் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தான ஃபீல் இருக்கும். அண்ட் பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்கியான ஒரு இது இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும். அண்ட் டேர்ன் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, பட் வந்து ஸ்பீடாக டேர்ன் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் ஸ்டக்காகவும் லாக்அப்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். பிகாஸ் கார்னர் கட்டிங் இதில் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கவே முடியாது. சொல்லப்போனால் சும்மா லைட்டாக தான் இருக்குது. மற்றபடி கார்னர் கட்டிங்லாம் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஸ்பீடாக பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடி என்ன சொல்ல இது ஒரு நல்ல 2x2 தான், ஒரு பிகினர் 2x2. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயன் 2x2 போனேன். இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் 2x2 டயன்லேருந்து. அண்ட் இந்த கியூப் பார்த்தீங்கன்னா எனக்கு என் பிரதர் என் பர்த்டேக்கு லாஸ்ட் இயர் 2019 கிஃப்ட் பண்ணார். இது வரைக்கும் நான் வந்து என்னுடைய மெயினாக இதுதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கியூப், செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கியூப். ஸ்டார்டிங்கில் என்னென்னா எனக்கு இந்த கியூப் அந்தளவுக்கு பிடிக்கல. எதுனாலாம் ப்ரைமரி இன்டர்னல்ஸ் இருந்ததால் எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா மற்ற க்யூப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்னென்னா நான் ப்ரைமரி இன்டர்னல்ஸ் இருக்கிற க்யூப்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு யூஸ் பண்ணதில்லை. ஸோ வந்து இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. பட் போக போக நல்லா யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது இதுதான் நல்ல கியூப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம டேர்னிங் எல்லாமே செம ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனாலே எனக்கு என்னென்னா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கியூபு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெய்லாங் 2x2. இது வந்து அந்தளவுக்கு என் கலெக்ஷனில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பிகாஸ் இது வந்து ரீசெண்டாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தது. இது ஒரு ஸ்பெஷல் வீடியோக்காக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போதைக்கு இந்த கியூபோடைய ரிவ்யூ இல்லைனா இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஸ்மூத்தாக இருக்குது. பட்ஜெட் கியூபுக்கு செம்ம டர்னிங்ஸ் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ மீதியெல்லாம் ரிவ்யூ வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம 3x3 போகிறோம். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயின் வேலாங் GTS 3M. இந்த கியூபை ஸ்டார்டிங்கில் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். வாங்குறதுக்கு எப்படி பட்ஜெட்டை தேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் அக்கா கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் காசு தான், நான் வந்து ரிட்டன் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் நான் காசை ரிட்டன் தரவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா மோயோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் பசில்ஸ்ன்னே சொல்லலாம். ரொம்ப அமேசிங்கான டேர்னிங்ஸ், மேக்னெட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், ரிட்ஜஸ் கொஞ்சம் இருக்கும். இந்த கியூப் ரிலீஸ் ஆகும்போது கேனை விட ரொம்ப டாமினேட் பண்ண ஒன் ஆஃப் த கியூப்ஸ்ன்னே சொல்லலாம். 3.47 வேர்ல்டு ரெக்கார்ட் வந்ததுக்கப்புறம் என்னன்னா இந்த கியூப் உண்மையிலே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா GTS 2ல தான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. அண்ட் எல்லாரும் நிறைய பேர் GTS 3ல தான் பண்ணாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சைடு இதை வாங்கவும் செஞ்சாங்க. அண்ட் அது வேற கதை. இப்போது நம்ம நெக்ஸ்ட் கியூப்க்கு போவோம். இது பார்த்தீங்கன்னா த மோயு மெய்லாங் 3C. இது உண்மையிலேயே ஒரு நல்ல கியூப் தான், பட்ஜெட் கியூப். ஜஸ்ட் இப்போ என்னென்னா ரீசெண்டாக கியூப்லெலோ 150க்கு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல கியூப். டேர்னிங்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு இது வரைக்கும் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது, நோ ப்ராப்ளம்ஸ் இந்த கியூப்பில். அண்ட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 மோயு மெய்லாங் 3C இருக்குது. அந்த 2x2 காட்டினில் அது கூட சேர்த்து வாங்கினது. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஷியன் லிட்டில் மேஜிக் 3x3. இது வந்து நான் நான் மேக்னெட்டிக்காக வாங்கினேன் அண்ட் நானே மேக்னடைஸ் பண்ணேன். உண்மையிலே ரொம்ப செம்ம கியூப், செம்ம ஸ்மூத்தாகவும் நல்ல ப்ரிசைஸ்டு டேர்னிங்கோட இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் GTS 3M நான் யூஸ் பண்ணலன்னா யூஷியன் லிட்டில் மேஜிக்கை தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது அண்ட் இந்த GTS 3 இந்த ரெண்டுமே மாறி மாறி தான் என்னோட மெயின்ஸாக இருக்கும். இது என்னுடைய பேக்கப் மெயின்ன்றே சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MS 3x3 இருக்குது. உண்மையிலே ரொம்ப எல்லாராலையும் விரும்பப்பட்ட ஒரு பட்ஜெட் மேக்னெட்டிக் கியூப். ஜஸ்ட் என்ன சொல்ல 700 அண்ட் பட்ஜெட்டில் வந்து ஒரு மேக்னெட்டிக் கியூப் செமையாக டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கியூப் தான். இந்த கியூப் வந்ததுக்கப்புறம் தான் RS 3M சரி, யூஷியன் லிட்டில் மேஜிக் மேக்னடைஸ்டு வெர்ஷனும் சரி, இல்லை மோயு மெய்லாங் 3x3 மேக்னடைஸ்டு வெர்ஷனும் சரி வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த கியூப் தான். ஏன்னா அந்தளவுக்கு பட்ஜெட் கியூபுடைய லைனப்பு செம்மையாக வந்து மாற்றிடுச்சு. நிறையா ப்ரோ கியூபர்ஸுடைய மெயின் கியூபாகவும் இது மாறிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MFJS மினி 5 cm கியூப். ஆக்சுவலி இந்த கியூப் வந்து டயன் 10 கூட ஆர்டர் போட்டது. இதுவும் என் தம்பி என் பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணது தான். இது 100க்காக வாங்கினேன். பட் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி தோணுச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் மேக்னடைஸ் பண்ணால்
வெயிட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த க்யூபுக்கும் எனக்கு ராசி இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் என்ன சொல்ல, 2 ஹேண்டுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. செம்ம ஸ்மூத்தான ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் மோயூ மேலாங் 3Cக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சாஃப்ட் ஃபீலிங் இருக்கும், இதில் வந்து அந்த சாஃப்ட் ஃபீலிங் இல்லை, நல்ல ஸ்மூத் ஃபீலிங் அப்படியே இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஷீ செயில் SRW அப்படின்னு சொல்லிட்டு தெரில, பட் ஏதோ ஒரு செயில் தான். இது வந்து என்னென்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கின க்யூப். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா க்ராஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இல்லை சம் ரீசனுக்காக எல்லா ஸ்டிக்கர்ஸையும் பிச்சுட்டு அண்ட் தென் வெறும் க்ராஸ் மட்டும் ஒட்டி வச்சுருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா பிளைண்ட்ஃபோல்டட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ABCDலாம் எழுதி வச்சுருந்தேன், அதெல்லாம் பிச்சுட்டு இப்போ வந்து க்ராஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து வாங்கின க்யூப், அதாவது என்னோடய ஃபர்ஸ்ட் க்யூப்னே சொல்லலாம். இது வந்து என்ன சொல்ல, வீட்டு பக்கத்தில் இந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கின ஒரு க்யூபு. நல்ல டேர்னிங் ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் என்ன சொல்ல, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பீட் க்யூபாக கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு சீன்லாம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 7 சென்டிமீட்டர் சைஸ் இருக்கும், நல்லா பெருசாக பிளாக்கியாக சூப்பராக இருக்குது. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரீசெண்ட் மெயின். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மோயூ மேலாங் 4x4. இது நான் மேக்னெட்டிக் வெர்ஷன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 59 mm. அண்ட் இது உண்மையிலே ரொம்ப சின்னதாக கைக்கு அடக்கமாக இருக்குது. பட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி நான் சொல்ல, இது வந்து இன்னொரு ரீசனுக்காக தான் வாங்கினேன். அந்த 2x2 3x3 மேலாங்ஸ் கூட இதுவும் சேர்த்து வாங்கினேன். அண்ட் இந்த க்யூபோட டர்னிங்ஸ் உண்மையிலே ரொம்ப செம ஸ்மூத்தாக இருக்குது, நோ ப்ராப்ளம்ஸ் இன் இட். மேக்னடைஸ்டு வெர்ஷனும் இதில் செல் பண்ணுறாங்க, அதுக்கான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். செமையாக இருக்குது இந்த க்யூபு. அண்ட் 4x4ல் இது மட்டும் தான். ஆக்சுவலி இன்னொரு 4x4 இருந்தது, அதை வந்து வேறு ஒரு விஷயமாக மாற்றி வச்சுருக்கேன், அதை வந்து வீடியோட எண்டில் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5x5. 5x5ல என்கிட்ட ஒரே ஒரு 5x5 தான் இருக்குது. இது ஷீல ஏதோ ஒரு 5x5 பட்ஜெட் 5x5. இதுவும் சேனலோட ஸ்டார்டிங்கில் வாங்கின ஒரு 5x5 தான். உண்மையில் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே என்ன ஆச்சுன்னா, இந்த கார்னர் பீஸில் இந்த பீஸ் மட்டும் எனக்கு காணா போயிடுச்சு, எப்படி போச்சுன்னே சொல்லிட்டு தெரில. ஸோ வந்து இந்த பீஸை மட்டும் நான் வந்து 3D பிரிண்ட் பண்ணேன். ஸோ 3D பிரிண்ட் பண்ணதால கொஞ்சம் ஆடாக இருக்கும். பட் இருந்தாலும் என்ன சொல்ல, நல்லா தான் இருக்குது. க்யூப்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, க்யூபும் நல்லா தான் இருக்குது. பட் என்ன சொல்ல, எனக்கு ஒரு மேக்னெட்டிக் 5x5 வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ மேபி நான் சொல்ல 2021ல் ஒரு மேக்னெட்டிக் 5x5, மேபி MGC 5x5 வாங்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே சமயத்தில் 4x4ம் MGC எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்னெட்டிக் 4x4 வாங்க மாட்டேன். இந்த 4x4 மேக்னடைஸ் பண்ணி மேலாங் 4x4 மேக்னடைஸ்டு வெர்ஷனும் நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ 6x6. 6x6ல பார்த்தீங்கன்னா யூஷியன் லிட்டில் மேஜிக் மேக்னடைஸ்டு 6x6 என் கையில் இருக்குது. இந்த க்யூபை வந்து நான் என்னென்னா தீபாவளி சேலாக இல்லை ஃபெஸ்டிவல் சேல் ஏதோ ஒரு சேலில் வாங்கினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன், பேசாமல் MGC வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100. அண்ட் அப்போது MGC 6x6ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600. சேலில் 10% ஆஃப் போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமும் என்கிட்ட சில டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் இருந்தது, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் எனக்கு ஒன்றும் கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் என்ன சொல்ல, ஒரு 500 டிஃப்ரென்ஸில் நான் இந்த க்யூபை வாங்கிட்டேன். பட் இருந்தாலும் இந்த க்யூபை நான் குறை சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ். யூஷியன் லிட்டில் மேஜிக் 3x3ல இருக்கிற டர்ன் ஃபீலிங்ஸ் அப்படி இதுலேயும் இருக்கும், நோ டிஃபரன்ஸ். பட் என்னென்னா மேக்னெட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஸ்பீட் சால்விங்கில் வந்து மேக்னெட்ஸ் அந்த அளவுக்கு நோட்டிசபிளாக இருக்காது. அண்ட் என்கிட்ட எந்த 7x7ம் இல்லை. 7x7 இந்த வருஷம் வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். மேபி அதே MGC லைனப்பில் இருக்கிற 7x7 வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, பார்க்கலாம். அண்ட் இப்போ மெகாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா YJ MGC மெகாமிக்ஸ் இதுதான் என்கிட்ட இருக்கிற இப்போதைக்கு ஒரே ஒரு மெகாமிக்ஸ். அண்ட் ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஷீயோட பட்ஜெட் மெகாமிக்ஸ் இருந்தது, அது வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன் இந்த மீன் செல் பண்ணிட்டு தான் அந்த 6x6 வாங்கினேன், அது வேறு விஷயம். ஓகே, இப்போ இந்த மெகாமிக்ஸ் என்னென்னா ஃப்ளாக்ஷிப் மெகாமிக்ஸ்ன்னு சொல்லலாம். செம்ம ஸ்மூத்தாக டேர்ன் ஆகும். பட் என்னன்னா என்னுடைய மெகாமிக்ஸில் லைட்டாக ஸ்ப்ரிங் நாய்ஸஸ் இருக்குது. இந்த மெகாமிக்ஸ் எதனால நான் ஸ்பெசிஃபிக்காக பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 weeks பிஃபோர் தான் மெகாமிக்ஸோடைய நேஷனல் ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணாங்க. அண்ட் அது வந்து MGC மெகாமிக்ஸில் தான் பிரேக் பண்ணாங்க. ஸோ வந்து என்னென்னா டக்குன்னு நான் வந்து MGC மெகாமிக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்னென்னா YJ யூஹூ மெகாமிக்ஸ் வந்தது, அது உண்மையிலே சூப்பராக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மெகாமிக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா YJ யூஹூ V2 மெகாமிக்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம், செம்ம க்யூப். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது எக்ஸ்மேன் வோல்ட் V2 ஸ்கொயர் 1. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்கொயர் 1. ஆக்சுவலி என்கிட்ட இப்போ கரண்ட்டாக இருக்கிறதுல இந்த ஒரு ஸ்கொயர் 1 மட்டும்தான். இது என்னென்னா ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்கொயர் 1. அண்ட் சொல்லப்போனால் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஏன் வோல்ட் V2 பர்ச்சேஸ் பண்ணேன், யூஷியன் லிட்டில் மேஜிக்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். யூஷியன் லிட்டில் மேஜிக் என்கிட்ட இருந்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கடுப்பேற்றுற மாதிரி இருந்தது. ஸோ வந்து அதை வந்து மெகாமிக்ஸ் கூடவே சேர்த்து அதையும் நான் வந்து செல் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு ஒரு மெயின் ஸ்கொயர் 1 வேணும். எதுனாலனா எனக்கு ஸ்கொயர் 1ல் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து என்னென்னா ஸ்கொயர் 1 ஈவெண்ட்டை என்னுடைய மெயின் ஈவெண்ட் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன்.
அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் ப்ராக்டிஸை விட்டேன், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி போய்கிட்டே இருந்தது. பட் இருந்தாலும் என்ன சொல்ல, ஸ்கொயர் ஒன் இது உண்மையிலே குட்டாக இருக்குது. அண்ட் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேனில் ஸ்கொயர் ஒன் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, MGCயில் ஸ்கொயர் ஒன் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கேனை பற்றி எனக்கு தெரியல. MGC வந்து கண்டிப்பாக பட்ஜெட்டில் இருக்கும். பட்ஜெட் MGC ஸ்கொயர் ஒன்ன்றதால அது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் கேன் ஸ்கொயர் ஒன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேன் ஸ்கொயர் ஒன்னை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கியூப் பவுச் இல்லை, உள்ளே வந்து என்னுடைய கிளாக் இருக்குது. இதுதான் Cubelelo எலைட் கிளாக். இந்த கிளாக்கை வாங்கி கிட்டத்தட்ட 1 year மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் என்னென்னா ஒரு கலெக்ஷனுக்காகவும் டுட்டோரியல் வீடியோ போடுறதுக்காக மட்டும்தான் நான் கிளாக் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த லாக்டவுனில் தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது லைக் எப்படி சொல்ல, ஒரு sub 25 அப்படிலாம் எனக்கு டைமிங்ஸ் வந்தது. உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த கிளாக்கு. இந்த கிளாக்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஷெங்ஜோ மேக்னெட்டிக் கிளாக், அதில் எலைட் வெர்ஷன் இருக்குது, அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வர்த்தான கிளாக் தான். ஓகே, WCA ஈவெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் WCAக்கு போவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிரர் கியூபில் இது 3x3 மிரர் கியூப். இது வந்து லோக்கலில் இருக்கிற ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோரில் இல்லை, அது பேர் வந்து ஷாப்பிங் சென்டர் ஏதோ ஒரு கடையில் போயிட்டு இதை வாங்கினேன். எனக்கு இதை பார்த்தோன்னே என்னென்னா சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. உண்மையிலே ஸ்மூத்தாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம்ஸ் இன் இட். அண்ட் இதை சால்வ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக எப்போ சால்வ் பண்ணேன்னா, இதை வச்சு ரூம் மெத்தடில் ஒரு வீடியோ ட்ரை பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த வீடியோ எடுக்கும் போது தான் இது எடுத்தது. அண்ட் அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. அண்ட் மிரர் கியூபை பற்றி பேசும்போது இதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஒரு CE 4x4 பட்ஜெட் கியூப் வச்சுருந்தேன்ல, அந்த கியூபை வந்து ஷேப் மோடாக மாற்றிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4x4 மிரர் கியூப். பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே 4x4 கியூப் இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் ஃபினிஷிங் ப்ராசஸ் அண்ட் ஸ்டிக்கரிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்ல பக்காவான ஒரு 4x4 மிரர் கியூபாக மாறிடும். அண்ட் இந்த மிரர் கியூப் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது. இன்கேஸ் உங்களுக்கு வாங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் 4x4 மிரர் கியூப் வாங்குறத பற்றி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது எல்லாரும் ஆர்வக்கோளாரில் வாங்குகிற ஒரு பசில். அண்ட் அதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாமல் ஓரம் கட்டப்பட்ட ஒரு பசில். திஸ் இஸ் த மாஸ்டர் மார்ஃபிக்ஸ். உண்மையிலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பசில் தான். பட் வந்து கண்டிப்பாக கடுப்பேற்றும். ஒரு 3x3 ஷேப் மாட் பார்க்க பிராமிக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, சப்பர் கியூப் தானே சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அண்ட் அது கற்றுக்கிட்டா உண்மையிலே ஈஸி தான். பட் இருந்தாலும் என்ன சொல்ல, நான் சால்வ் பண்ணேன் என்ன சொல்ல, ஒரு 10 வாட்டி சால்வ் பண்ணியிருப்பேன். ஒரு 8 வாட்டி சால்வ் பண்ணிவிட்டு அண்ட் டுட்டோரியல் வீடியோக்காக நான் வந்து இந்த கியூபை கடைசியாக எடுத்தேன். டுட்டோரியல் வீடியோ போட்டோன்னே நீ ஓரமாக போகிறாசா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதை எடுக்கவே இல்லை. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரூபிக்ஸ் ட்விஸ்ட். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ட்விஸ்ட் என்கிட்ட வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அவன்கிட்ட என்கிட்ட தாடா நான் வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வரைக்கும் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் அவன் வந்து வெளிநாட்டுக்கே கிளம்பும் போது நான் இந்தடா வீடியோ எடுக்கவே இல்லை, இது வந்து தானே எந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்தோன்னே, இதை வச்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என் வீட்டில் வச்சா எங்கள் அம்மா அப்பா கூட இதை ஓரமாக தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். ஸோ வந்து அதை அப்படியே என்கிட்டயே கொடுத்துட்டான். மேபி என்ன சொல்ல, ஊர்லேருந்து வந்தோடனே மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்தாலும் கொடுப்பேன். ஃபியூச்சர் என்ன பார்க்கலாம். மேபி என்ன சொல்ல, இது நெக்ஸ்ட் கியூப் கலெக்ஷன் வீடியோவில் என்கிட்ட இருந்ததுன்னா அது என்கிட்டயே கொடுத்ததா அர்த்தம், இல்லைனா அப்போது அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் சம் கியூப்ஸை சொல்ல மறந்துட்டேன். 3x3ல பார்த்தீங்கன்னா Cubelelo ட்ரிஃப்ட் வந்து என்கிட்ட இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். அண்ட் இப்போ என்கிட்ட அது இல்லை. மற்றபடி நம்மளோட கூப் கலெக்ஷன் இதுதான். இதை வச்சு தான் நான் இத்தனை நாளாக வீடியோ போட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, பெல் ஐக்கான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த கியூப் கலெக்ஷன் வீடியோவை ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. எனக்கு ஆக்சுவலி கியூப் கலெக்ஷன் வீடியோ போடுற இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் இருந்தாலும் என்ன சொல்ல, இத்தனை நாள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏதோ கடைசியாக என்னால் கியூப் கலெக்ஷன் வீடியோ போட முடிஞ்சது. ஆக்சுவலி எதனால் இத்தனை நாள் டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னென்னா நல்ல என்னுடைய கியூப் கலெக்ஷனை நல்ல பெருசாக்கி நல்லா 7x7 8x8 எல்லாமே வச்சுருந்து அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கியூப் கலெக்ஷனை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. பட் என்னன்னா வாய்ப்பில்லை ராஜா, அது மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் கியூப் கலெக்ஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் டேலண்ட்லாம் இல்லை பிரதர், எல்லாம் மணி 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 தான். ஸோ இது எல்லாமே என்னென்னா மோஸ்ட்லி இந்த MGC மெக்கானிக்ஸ் எனக்கு வந்து என்னுடைய மச்சான், அதாவது பிரதர் இன்லா வாங்கி கொடுத்தாரு. அண்ட் 2x2 டயன் டெங்கன் எங்கே போச்சு அவர், இதுவும் என் தம்பி வாங்கி கொடுத்தாரு. அண்ட் மற்றபடி எல்லாமே என்னென்னா நானே சேர்த்து வச்சு
வாங்கினது தான். இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் ஆகுது எல்லாமே நல்லா முடிஞ்சு நல்லபடியாக வந்து இந்த வருஷம் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிப்போம். அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது சொல்லணும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.